தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது டிசம்பர் மாதத்துடைய இந்த 28ஆம் நாளாகிய இன்று திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாட அன்போடு அழைக்கின்றது. குடும்பம் ஒரு குட்டி திரு அவை என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். குடும்பம் ஒரு கதம்பம், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இன்றைக்கு குடும்பம் நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் உண்மையும் சுட்டி காட்டுகின்றது. குடும்பங்கள் தான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வை ஒரு முழுமையாக்குகின்றது. இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே பார்க்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று, மாறாக அவன் தன் வாழ்விலே குடும்பமாக இணைந்து வாழ வேண்டும், ஆண் பெண்ணோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அந்த கடவுளுடைய திட்டத்திலே இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த குடும்பத்திலே, கடவுளுடைய குடும்பத்திலே இன்றைக்கு எல்லோருமே நாம் பங்கெடுக்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். கடவுளே மனிதனுக்கு இந்த குடும்பத்தினுடைய ஆசிரை அவர் வழங்குகின்றார். இவ்வாறாக நாம் பாலர் இயேசுவோடு குடும்பத்திலே வளர்கின்றார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52வது இறைவாத்திலே பாலர் இயேசு வளர வளர உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். அப்போ இயேசு வாழ்ந்தார் என்று சொன்னால் காரணம் யார்? அவருடைய பெற்றோர் சூசேப்பர், மரியாள். இருவருடைய வாழ்வு. இவர் வாழ்விலே பிரச்சனை இல்லையா? இவருடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் இல்லையா? இவருடைய வாழ்க்கையிலே பல தடைகள் இல்லையா? எல்லாம் இந்த திருக்குடும்பத்திலும் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இன்னல்கள் இருக்கின்றது. இதைத்தான் நான் பார்க்கிறேன். இயேசுடைய வாழ்விலும் பல போராட்டங்கள். ஆனால் இந்த போராட்டங்களின் மத்தியிலும் அவர்களுடைய குடும்ப வாழ்வு கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்வு, கடவுளை அவர்கள் அன்பு செய்யக்கூடிய ஒரு வாழ்வு. அதான் நான் பார்க்கின்றோம். மனிதன் வாழ்விலே பிரச்சனை எல்லோருக்கும் உண்டு, துன்பங்கள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் இந்த துன்பங்கள் மத்தியிலே நாம் எப்படி வாழ்கின்றோம்? துன்பம் நம்மை புடமிடுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த நேரிய வாழ்வில் வாழ்கின்ற பொழுது பல இன்னல்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்க, எப்படி ஒரு குடும்ப வாழ்வு, எப்படி ஒரு பெற்றோரை நாம் எப்படி மதிக்க வேண்டும். அதான் இன்றைய முதல் வாசகம் சீராக்குடைய ஞானம் அருமையாக சொல்லுகிறது. நீ உன்னுடைய பெற்றோரை மதித்து நீ நட, உன் பெற்றோருக்கு நீ பணிந்து நட, கீழ்ப்படுதலோடு இரு, நீடூழி வாழ்வாய், பாவங்களுக்கு கழுவாயாக. நீ அவர்களை நீ அன்பு செய்கிற பொழுது, அவர்களுக்கு உன்னை இருக்கிற பொழுது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அருமையாக அந்த சீராக்குடைய ஞான நூல்கள் எப்படி ஒரு பெற்றோரை எப்படி நாம் ஏற்று வாழ வேண்டும், பணிந்து வாழ வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படுதலோடு இருக்க வேண்டும், நீடூடியான வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய இறப்புகள், இன்னைக்கு நிறைய பார்க்குற குடும்பத்தில் பெற்றோர் இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் இல்லை. பாருங்கள், தலைமுறை இன்றைக்கு பல்வேறு இழப்புகள். இன்றைக்கு ஒரு காலத்தில் பெற்றோர் 80 வயது 70 வயது 90 வயது இருப்பார்கள், பிள்ளைகள் தான் அந்த அடக்கச் சடங்கை எல்லாம் செய்வார்கள். ஆனால் இந்த 2025 இந்த யூபிலி ஆண்டிலே, அது இந்த 2000 அந்த ஆண்டிலே நான் பார்க்கிற பொழுது எல்லாம் மாறிவிட்டது. பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் இல்லை. நிறைய குடும்பத்திலே ஒன்று நோய்வாய்ப்பட்ட நிலை, இல்லைன்னப்பா சமூகத்திலே பல்வேறு விதமான வாக்குவாதம், போராட்டம், குழப்பம், துன்பம், நோய்கள், இடர்பாடுகள், நல்ல உறவில்லாத தன்மைகள், அநேக போராட்டங்கள், சத்துருக்களுடைய போராட்டங்கள், தீய சக்தியுடைய போராட்டத்திலே குடும்பம் இன்றைக்கு சிதறி போய்விட்டது. கணவர் மனைவியோடு இல்லை, மனைவி கணவரோடு இல்லை, பெற்றோர் பிள்ளைகளோடு இல்லை, பிள்ளைகள் பெற்றோரோடு இல்லை, அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், அனாதை காப்பகங்கள் என்று பெருகிக்கொண்டே போகிறது. இதற்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்வு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நிறைய பேர் குடும்பத்தை விரும்புவதில்லை. நிறைய பேர் குடும்பத்துக்குள்ள வரீங்களா, ஐயோ எனக்கு வேண்டாம், சமையராக போகிறீங்களா, இல்லை சிஸ்டராக போகிறீங்க, அதுவும் வேண்டாம். அப்போ என்ன வாழ்க்கை? ஆண்டவர் குடும்பத்தை ஆசிரியக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இப்படி தான் குடும்பம் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், யோசேப்பு, மரியாள், இயேசு வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்தை இன்னைக்கு முன்வைக்கின்றார் ஆண்டவர். இவருடைய வாழ்விலே பிரச்சனைகள் உண்டு, இருந்தாலும் கடவுளை நம்பினார்கள், கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த தெய்வ தன்மையிலே வாழ்ந்தார்கள். தான் நான் பார்க்கின்றோம். தான் ஆண்டவர் அருமையாக இன்னைக்கு நமக்கு சொல்லுகின்றார். பெற்றோருடைய வாழ்வு, இல்லற வாழ்விலே அவர் கொடுக்கிற அந்த வாக்குறுதி, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருமண வாக்குறுதி. ஆனால்
திருமணமாகி 1 வருடம் அல்லது 6 மாதம் அல்லது 1 மாதம் என்னால் வாழ முடியாது, என்னால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால் அவரோடு இருக்க முடியாது, என்னால் அவரை புரிந்து கொள்ள முடியாது, என்னால் வேண்டாம். விவாகரத்து வழக்குகள், எத்தனை வழக்குகள் இன்றைக்கு திருச்சபை சார்ந்த வழக்குகள் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு திருமணம் சார்ந்த அந்த வழக்குகள், அநேக வழக்குகள், நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. காரணம், என்னால் இணைந்து வாழ முடியாது, எங்களை பிரித்து விடுங்கள் என்ற ஒரு மனப்பாங்கானது இன்றைக்கு வேரோட்டமாக இன்றைக்கு நிறைய குடும்பத்திலே, அந்த குடும்பம் என்றாலே வேண்டாம், கல்யாணம் என்றாலே எப்பா இதை பேசாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. நிறைய பிள்ளைகள், ஆமாம், வயது 35 வயதாகுது, யார் வருத்தப்படுகிறார்கள்? பெற்றோர். 37 வயதாகிறது, 40 வயதாகிறது, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலை, என்ன செய்கிறது? வயதான நிலை, பாவப்பட்ட நிலை, அவருடைய உடல் நோய்களோடு இருக்கிற நிலை. பெற்றோர்கள் என்ன செய்வது தெரியாமல் முழிக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆக அந்த குடும்பம் என்றாலே இன்றைக்கு வெறுப்பு, குடும்பம் என்றாலே வேண்டாம். பல்வேறு காரணங்கள் இதற்கு. கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, இதில் சமூகம் சரியவில்லை. காரணம், இந்த நவீன காலத்திலே இதெல்லாம் நடக்குமா? மேலை நாட்டு கலாச்சாரம் இன்னைக்கு உள்ளே வந்து விட்டது. இன்றைக்கு மேலை நாட்டு கலாச்சாரம் இன்றைக்கு உள்ளே வந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே, ஒரு கலாச்சார, ஒரு பாரம்பரியத்திலே இன்றைக்கு குடும்பங்கள் உண்மையிலேயே கடவுளுக்குரியதாக இருக்கிறதா? சிந்திப்போம். அதனால் இன்றைக்கு திருக்குடும்பத்தை நம் முன்வாய்க்கிறார். யோசேப்பை பார்க்கிறோம். அவர் கனவிலே எச்சரிக்கப்படுகின்றார். மரியாவை ஏற்றுக்கொள்ள, மரியாவை புரிந்து கொள்ள, இது கடவுளுடைய திட்டம், இது கடவுளால் உண்டாக்கப்பட்டது. அன்னை மரியா தூய ஆவியால் கருவுற்று இருக்கிறாள். குழப்பம்தான், சந்தேகம்தான். இது யூத சமூகத்தில் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆனால் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். விபச்சார பொண்ணை என்ன செய்ய வேண்டும்? யூத சட்டத்தின்படி கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு நேர்மையாளர், மறைவாக விளக்கி திட்டமிடுகிறார். கனவிலே தூதர் வழியாக அவருக்கு சொல்லப்படுகிற பொழுது இறை திட்டத்துக்கு பணிந்து நடக்கின்றார். அதான் நான் பார்க்கிறோம். பிரச்சனையில் வருகிற பொழுது கடவுள் அங்கு குறுக்கிடுகின்றார். வரலாற்றிலே கடவுள் செயல்படுகிறார். அங்கு யோசேப்புடைய வாழ்வில், அதே போல மரியாளுடைய வாழ்வில் தான். இது எங்கனமாகும், எப்படியாகும்? இயேசுடைய வாழ்வு பிறப்பிலிருந்து இறப்பு வரை சுமைகள், தாங்க முடியாத சுமைகள். கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் ஆண்டவருடைய அடிமை, உடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்ற அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டதனால் இன்றைக்கு அந்த திருக்குடும்பம், யோசேப்பு, மரியாள், இயேசு வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்திலே பல்வேறு மாற்றங்கள், திருவையிலே ஒரு புனிதமான நிலை, ஒரு தியாகமான நிலை. இதை 2ஆம் மாசத்திலே பார்க்கிறோம். அருமையாக சொல்லப்படுகிறது. குலோசிய மடலிலே பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், பொறுமை, தாழ்ச்சி, மன்னிப்பு. ஒருவரை மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு மன்னிக்கவே முடியாத குடும்பம், நிறைய குடும்பங்கள். என்னால் மன்னிக்க முடியாது, என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை என்னால் மன்னிக்க முடியாது, அவர்கள் செய்த தவறு அப்படியே என்று வாழக்கூடிய அநேக குடும்பங்கள். நிம்மதி இழந்து, அமைதி இழந்து. நிறைய பேர் கேட்பது என்ன? ஃபாதர், சமாதானம் இல்லை குடும்பத்தில், ஃபாதர் குடும்பத்தில் அமைதி இல்லை. நிறைய பேர், நிறைய குடும்பத்திலே பாதிப்புகள், மனக்காயங்கள், நிறைய குடும்பத்திலே வெறுப்பு போன்ற அந்த மனநிலை. ஏன் வாழ்கிறேன்? இதற்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். எந்த வயதிலே? 50 வயதிலே, 40 வயதிலே நினைக்கக்கூடிய நிலை. இதற்காக நான் பிறந்தேன் என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலை இன்னைக்கு அநேக குடும்பத்திலே. தனிமையாக்கப்பட்ட நிலை. கணவராக இருந்தாலும் தனியாக இருக்கிறார்கள், மனைவியாக இல்லத்தில் வாழ்ந்தாலும் தனியாக இருக்கிறார்கள். எல்லாம் இன்றைக்கு மொபைல் உலகம் பார்க்குறோம். எல்லாம் மொபைல் உலகத்தில் ஒவ்வொருவரும் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரும் இணைந்து வருவது, சேர்ந்து வருவது, அன்போடு, பகிர்வோடு, ஒற்றுமையோடு, அன்புறவோடு வாழ்வது கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது வள்ளுவர் சொல்லுகிறார். அன்பு இருக்க வேண்டும், அறமும் இருக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பத்தில் அன்பு இருக்கா? உறவு இருக்கா? இன்றைக்கு கேள்விகளை இன்றைக்கி கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில் இன்றைக்கி வந்து விட்டோம். சிந்திப்போம். யோசேப்பு, மரியாள், இயேசு வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்திலே எப்பொழுதுமே அன்புதான், எப்பொழுதுமே ஒரு தியாக உள்ளம்தான், எப்பொழுதுமே பரிவுதான். ஒருவரை புரிந்து கொள்வது, ஒருவரை ஏற்றுக்கொள்வது, ஒருவரை மன்னிப்பது. அங்கு ஒரு வசந்த ஒரு தோட்டத்திலே ஒரு குடும்பமானது எப்பொழுதுமே அந்த ஒரு நிறைவை நோக்கி அந்த பயணத்திலே அவர் மன நிறைவோடு இருக்கிறார்கள். அப்போ இந்த திருக்குடும்ப இந்த பெருவிழாவிலே இன்றைக்கு எல்லோருமே இந்த யூடியூப்பில் ஜெயிக்கிற அநேக குடும்பத்தார், என்னுடைய குடும்பம் அன்பான குடும்பமா? என்னுடைய குடும்பம் உறவு நிறைந்த குடும்பமா? என்னுடைய குடும்பம் சமாதானம் நிறைந்த குடும்பமா? என் குடும்பத்திலே என்ன காரணம்? ஏன் இன்னைக்கு இணைந்து வருவதில்லை? ஏன் இன்னைக்கு சேர்ந்து வருவதில்லை? என்ன காரணம்? சுயநலமா?
ஆணவமா, அகங்காரமா, இருமாப்பா, வைராக்கியமா, விட்டு விடுங்கள். யோசேப்பை பாருங்கள், மரியாவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். அவருடைய வாழ்விலே ஈன்ற பொழுதிற்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல் என சொல். பாருங்கள், தந்தையும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அது வைக்கிற பொழுது வாழ்க்கையிலே என்றும் உறவு உண்டு. அன்னையை, தாயை, தந்தையை நாம் கனப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள். பழமொழி புத்தகம் சீராக் ஞானம் நிறைய சொல்லுகிறது. சீராக் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆண்டவருக்கு பிடித்தவை 3, என் மனதுக்கு பிடித்தவை 3. ஒன்று, அடுத்திருப்பரோடு கொண்டிருக்கக்கூடிய நட்புறவு. அதே வேளையில் நம்மளோடு வாழக்கூடிய சகோதரத்தில் கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு. அதே சமயத்தில் தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவர் மனைவியர் பரஸ்பர உறவு. 3 தான் ஆண்டவருக்கு பிடித்தவை. பரஸ்பர உறவு, கணவர் மனைவிக்கு அந்த உறவுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது உலகத்தில். ஆனால் இன்றைக்கு அத்தப்பட்ட அந்த பரஸ்பர உறவு இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிறதா கேட்டு பார்ப்போம். காரணம், அந்த திறந்த மனப்பான்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, மன்னிக்கின்ற மனப்பான்மை எல்லாம் இந்த குலோசிய விடையிலே அருமையாக சொல்லப்படுகிறது. பிள்ளைகளே, நீங்கள் அந்த பெற்றோருக்கு பணிந்தீர்கள். பெற்றோர்களே, பிள்ளைக்கு எரிச்சல் முட்டாதீர்கள். கொலைசிய 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். எபேசிய 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுலடியார் குடும்பத்தை பற்றி அருமையாக சொல்லுகின்றார். இன்னும் இறைவாத்தில் நிறைய இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுகிற பொழுது அங்குதான் குழப்பம். இறைவார்த்தை இருக்கிறது. அன்போடு இருங்கள், பணிவோடு இருங்கள், நல்லெண்ணத்தோடு இருங்கள், இரக்கத்தோடு இருங்கள், பரிவோடு இருங்கள். ஆனால் வாழ்க்கையில பார்க்கிற பொழுது தந்தையை பார்த்தாலே வெறுப்பு, தாயை பார்த்தாலே குழப்பம், பிள்ளைகளை பார்த்தாலே எரிச்சல். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே எதை நாம் இன்றைக்கு கொண்டு போகிறோம்? அன்பை விதையுங்கள். யோசேப்பு, மரியாள், இயேசு வாழ்ந்த இந்த குடும்பத்திலே அன்பை விதைத்தார்கள். பரிவை, இரக்கத்தை, சாந்தத்தை, ஒற்றுமையை, சமாதானத்தை முதன்மைப்படுத்தினார்கள். அதான் அவர்கள் இன்றைக்கு திருக்குடும்பமாக இன்றைக்கு போற்றப்படுகிறார்கள். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நான் நன்றி கூறு அப்பா. திருக்குடும்ப பிறவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே இன்றைக்கு திருமணம் முடிக்காத பிள்ளைகள் அநேக பேர், எனக்கு திருமணம் வேண்டாம், ஜன்னலோட ரோஜாக்களாக இன்றைக்கு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குடும்பமே வேண்டாம், என்னால் இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்வில் அருட்சாதனத்தை நான் வாழ முடியாது என்று இன்றைக்கு பல்வேறு பாதிப்புகள், மனக்காயங்கள், இன்றைக்கு குடும்பத்தை பற்றிய ஒரு வெறுப்பு நிறைந்த மனநிலைகள் அனைவரையும் நிறைவாய் ஆசிரிப்பீராக. இந்த குடும்பம் என்பது போற்றுதற்குரியது, குடும்பம் என்பது மாண்புக்குரியது, குடும்பம் என்பது ஒரு அருளுக்குரியது என்பதை ஒவ்வொருடைய வாழ்வில் வெளிப்படுத்த நீங்கள் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் இல்லற வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு, திருமண வாழ்வு என்பது ஒரு போற்றக்கூடிய ஒரு வாழ்வாக ஒருவரோடு இணைந்து இந்த சமூகத்தை படைக்க, சமூகத்தை உருவாக்க, சமூகத்தில் இருக்கிற நல்ல எண்ணங்கள், சமூகத்தில் இருக்கின்ற நல்ல சிந்தனைகள், நலமான இறையாட்சியை நோக்கி பயணிக்க, இல்லந்தோறும் இறையாட்சி என்று சொல்வது போல அது இல்லந்தோறும் அது ஒரு இறையாட்சி மனநிலைகள், விட்டுக் கொடுக்க மனப்பாங்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு, மன்னிக்கின்ற மனப்பாங்கு, பரிவோடு இரக்கத்தோடு இருப்பது போன்ற நற்பண்புகளால் இன்றைக்கு அநேக திறவை கட்டியெழுப்ப, நிறைய கன்னியர்களை, குருக்களை உருவாக்க அந்த இல்லறம்தான் இன்றைக்கு மிகவும் முதன்மையானதாக இருக்கிறது. அந்த இல்லறத்திலே கணவர் மனைவியை புரிந்து கொள்ள, மனைவி கணவரை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல உடைய பண்புகளை நிறைவாக பெற்று மகிழ்வோடு வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு நிறைவோடு இருக்கக்கூடிய இருவையும் மேலான குடைகளையும் இன்றைக்கு குடும்பத்திலே, இன்றைக்கு குடும்பம் என்பதே ஒரு சவால், குடும்பம் என்பதே இன்றைக்கு ஒரு போராட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உள்ளத்திலே அன்பு கலந்த, இதயம் கழிந்த, உறவு கலந்த அந்த இரக்கத்தையும் கனிவையும் குடும்ப வாழ்விலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, அருள் வளத்திலும் பொருள் வளத்திலும் இன்றைக்கு குடும்பங்களை உயர்த்தும்படி, இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இருக்கிற நோயாளிகள், அநேக குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கிற உறவு சிக்கல்கள், அநேக குடும்பத்தில் இன்னைக்கு ஆற்றுப்படுத்துதல் தேவைப்படக்கூடிய பிள்ளைகள், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். என்னால் என் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னால் என் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால் என் குடும்பத்திலே என் கணவரை, என் மனைவியை என்னால் அன்பு செய்ய முடியவில்லை, ஏன் இந்த தயக்கம் என்று பல்வேறு குடும்பத்திலே வயதான நிலையிலே 60 வயதிலே 70 வயதிலே இன்றைக்கு அநேக பேர் அன்பு செய்ய முடியாமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு நாளை ஆசீர்வதிக்கும்படி யோசேப்பு, மரியாள், இயேசு வாழ்ந்த அந்த குடும்பத்தைப் போல ஒற்றுமையோடும் அன்புறவோடும் நலமான திறவையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மனப்பாங்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்கும்படி பாலன் இயேசு ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.